வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் காடம்புலா எனும் ஊரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இங்கு பூ மூடல், முட்டறுக்கல் அதாவது தேங்காய் உடைத்தல், திரிகால பூஜை இவை நடைபெறும். இவற்றில் இங்கு பூமூடல் மிகவும் பிரசித்தம். ஸ்ரீ ஆதிசங்கரர் கருவறைக்கு வெளியில் ஸ்ரீ நரசிம்மத்தையும் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தையும் பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார். கர்ப்ப கிரகத்தில் கணபதி விஷ்ணு சங்கல்ப பூஜைகள் நடத்துவதுண்டு. கருவறைக்கு வடக்கு பாகத்தில் நாககன்னிகா பிரதிஷ்டையும், கோவிலை சுற்றி வெளியில் தெற்கு பாகத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பிரதிஷ்டையும் உண்டு. ஒரு சமயம் காட்டு வேடம் கொண்ட இறைவனும் இரவியும் காட்டில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீ பார்வதி தேவிக்கு தாகம் ஏற்பட்டது. அதை அறிந்த இறைவன் பூமியின் மீது அம்பு எய்தி கங்கை நீரை வரச் செய்து இறைவிக்கு கொடுத்து தாகம் தீர்த்தான். இந்த நிகழ்ச்சியை மலையாளத்தில் காடன் அம்பு எய்த அலா என்பார்கள். இது நாளடைவில் மருவி காடம்புலா என ஆனது. இங்கு அம்பாளை வித்யா, துர்கா, சரஸ்வதி, வனதுர்கா, துர்கா தேவி, ஆதி துர்கா, மூலதுர்கா என வழிபடுகின்றார்கள். துர்கையாக பக்தர்களுக்கு தேக ஆரோக்கியம், விரைவில் திருமணம், சரஸ்வதியாக நல்ல படிப்பறிவு, வேலை வாய்ப்பு மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மியாக செல்வமும் வாரி வழங்கி வளமுடன் வாழ ஸ்ரீ பகவதி தேவி ஆசிர்வதிக்கின்றார்கள். இங்கு பூமூடலுக்கு 2045 வருடம் வரை பக்தர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது 2045 வருடம் வரை முன்பதிவு இல்லை. பக்தர்கள் தங்களின் நட்சத்திர தினத்தின் போது செய்ய தேவையான ரொக்கத்தை நேரில் செலுத்தலாம் அல்லது வங்கி டிடி மூலம் அனுப்பவும். இங்கு வரும் பக்தர்கள் முக்கிய பிரார்த்தனையாக தேகமுட்டு, கர்மமுட்டு, பூமி முட்டு, கிரகமுட்டு, வித்யா முட்டு, மாங்கல்ய முட்டு, சந்தான முட்டு, வாகன முட்டு என்று பல சங்கடங்களும் தீர்ந்து போக வேண்டி பிரார்த்தித்து முட்டொருக்கல் வழிபாடு செய்கின்றார்கள். முட்டு என்றால் தடங்கள் என்று பொருள். முட்டொருக்கல் என்பது மனிதனுக்கு வந்து சேரும் கஷ்டம், தடங்கள், வியாதி, சூன்ய பிணிகள் போன்றவை நீக்குவதாகும். இதற்கு 2 ரூபாய் கொடுத்து வாங்கிய ஒரு ரசீதும் ஒரு தேங்காயுமாக அர்ச்சகரிடம் கொடுத்து நட்சத்திரம், பெயர், என்ன காரியத்திற்காக இந்த வேண்டுதல் என்ற விவரங்களை சொன்னால் அர்ச்சகர் நமக்காக அதை ஸ்ரீ பகவதியின் முன் நின்று உடைப்பார். தேங்காய் உடையும் நிலையை வைத்து காரியம் நடக்குமா, தோஷம் தீர்ந்ததா, பயம் ஏதும் உண்டா என்பதை அம்பாள் முன் அர்ச்சகர் நமக்கு சொல்வார். 2 மூடிகளும் பக்தர்களுக்கே பிரசாதமாக திருப்பி கொடுத்து விடுவார்கள். தினசரி 7000 முதல் 20,000 வரை முட்டொருக்கள் அதாவது தேங்காய் உடைத்தல் இங்கு நடக்கிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் யுத்தம் செய்து நாட்டை பெற சிவனை வணங்கி தியானம் செய்து வரம் பெற்று பாசுபதாஸ்திரத்தை பெற அர்ஜுனன் தவம் செய்தான். தவத்தில் மகிழ்ந்த சிவனும் பார்வதியும் அர்ஜுனனின் அகங்காரத்தை போக்கி அருள் தர நினைத்தனர். இதற்காக சிவன் காட்டு வேடவனாகவும் பார்வதி தேவி வேடவ பெண்ணாகவும் தோன்றினர். அதே சமயம் துரியோதனால் ஏவப்பட்ட முகாசுரன் பன்றி உருவில் தோன்றி அர்ஜுனனின் தவத்தை கலைக்க முற்பட்டான். இதை உணர்ந்த வேடவராக வந்த சிவன் அம்பு எய்தி பன்றியை கொன்றார். அப்போது தபசில் உணர்ந்த கலைந்த அர்ஜுனனும் அம்பு எய்தினான். இதனால் வேடவராக வந்த சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடந்தது. இதை கண்ட வேடவ பெண்ணாக வந்த பார்வதி தேவி அர்ஜுனனை தடுத்து, உன் அம்புகள் யாவும் என் தெய்வத்தின் மேல் மலர்களாக பொழியட்டும் என்றாள். அர்ஜுனன் எய்த அம்புகள் அனைத்தும் மலர்களாக மாறியதால் அர்ஜுனன் அங்கே தோற்று போய் மயங்கி விழுந்தான். பின் கண் விழித்த அர்ஜுனன் தன் முன்னே சிவனும் பார்வதியும் நிற்பதைக் கண்டு வேட உருவில் வந்தது சிவனே என உணர்ந்து சிவன் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்டான். மனமகிழ்ந்து சிவனும் பார்வதியும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் தந்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தோன்றிய வேடவ பெண்ணான ஸ்ரீ பார்வதி தேவி தற்போது கோவில் கொண்டுள்ள காடம்புலா ஸ்ரீ பகவதியே ஆகும். ஸ்ரீ ஆதிசங்கரர் தீர்த்தாடனம் செய்த போது கோவிலின் மேற்கு பாகம் வழியாக யாத்திரை சென்றார். அப்போது அங்கு ஒரு தெய்வீக ஒளி தோன்ற ஆதிசங்கரர் அதன் அருகில் செல்ல முயன்றார். ஆனால் அந்த ஒளி ஒரு துவாரத்தில் ஊடுருவி மறைந்தது. உடனே ஆதிசங்கரர் தியானத்தில் ஆழ்ந்து பார்வதி தேவி மாத்ரு பாவத்தில் இருப்பதை கண்டார். உடனே சுவாமிகள் பூஜைக்காக சாமான்கள் கொண்டு வரச் செய்து அந்த இடத்தில் அம்பாளை ஆவாகனம் செய்தார். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த கோவிலின் பூஜை செய்யும் முறையை ஸ்ரீ ஆதிசங்கரர் கொண்டு வந்தார். ஒரு துவாரத்தில் ஒளி நுழைந்தால் அந்த துவாரம்தான் சைதன்ய ஸ்தானமாய் விளங்குகிறது. அந்த துவாரத்தை அடைத்து அதன் மேல் பூமூடல் பூஜை செய்தார் ஸ்ரீ ஆதிசங்கரர்.
கருவறையை 4 அடி நீளமும் 3 அடி அகலமும் உடைய கருங்கல்லால் உருவாக்கி இருக்கிறார்கள். இதன் நடுவில்தான் அம்பாள் தோன்றிய துவாரம் உள்ளது. இந்த துவாரம் 5 அங்குல சுற்றளவு கொண்டது. ஆதிசங்கரர் பாடிய தலம் என்பது இதன் இன்னொரு சிறப்பு. இக்கோவிலின் மூலவர் பகவதி அம்மன், தாயார் பகவதி அம்மன். புராண பெயர் காடன் அம்பு எய்த அலா. இப்போது இருக்கும் பெயர் காடம்புலா. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் குட்டிபுரம் அல்லது திருவூர் ரயில் நிலையத்தில் இறங்கி பின்பு கார் மற்றும் ஆட்டோ மூலம் இந்த காடம்புலா பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்லலாம். இது மலப்புரம் மாவட்டத்தில் கோட்டக்கல் ஆரிய வைத்திய சாலையில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. குருவாயூரில் இருந்தும் செல்லலாம். குன்னங்குளம் கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் வெட்டிச்சிரா கிராமத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் காடம்புலா பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்துவிடலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் திருவூர் குட்டிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் கோழிக்கோடு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.